தாழ்மையாய் சொல்லுகிறேன். 2008வது வருஷம் திருமண வாழ்க்கை முடிஞ்சு இன்னைக்கு 2020வது வருஷம், கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள். இந்த 12 ஆண்டுகள்ல ஒரு நாள் கூட கணவன் மனைவி 2 பேரும் பேசாம இருந்ததே இல்லைங்க. ஒரு நாள் கூட. குறைவில்லைன்னு சொல்லல, எத்தனையோ குறைவுகள், எத்தனையோ நான் திட்டி இருக்கிறேன், அவங்க எத்தனையோ திட்டி இருக்கிறாங்க. ஆனா கூட ஒரு நாள் கூட பேசாம இருந்ததே இல்லை. இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் நினைக்கிறேன், ஸோ ஆண்டவர் இந்த ஊழியத்தில் எனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் என்னுடைய குடும்ப வாழ்க்கையை தான் நினைக்கிறேன். அப்போ நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னா, செலக்ஷன் என் கையில் இல்லை, தெரிந்து கொள்ளுதல் என் கையில் இல்லை. எங்க அம்மாவுக்கு என்ன தெரியும், எங்க அப்பாவுக்கு என்ன தெரியும், என்னுடைய சொந்தக்காரங்களுக்கு என்ன தெரியும், என் பாஸ்டருக்கு என்ன தெரியும்? நான் சொல்றேன், பாஸ்டர் இல்ல, அம்மா அப்பா இல்ல. ஆண்டவரே, எங்க அம்மா அப்பா மிஞ்சி நான் எதுவும் செய்ய முடியாது. ஆண்டவரே, எங்க பாஸ்டரை மிஞ்சி நான் எதுவும் செய்ய முடியாது. அதனால உங்க கரத்துல கொடுக்கிறேன். உங்களுக்கு சித்தமானா எங்க அம்மா அப்பாவுக்கு இருதயத்திற்கு பிடிச்சிடும் ஆண்டவரே. உங்களுக்கு சித்தமானா எங்க பாஸ்டருக்கு மனசுக்கு பிடிச்சிடும் ஆண்டவரே. எனக்கு தேவை எங்க அம்மா அப்பாவுடைய விருப்பத்தை விட, எங்களுடைய பாஸ்டருடைய விருப்பத்தை விட, என் விருப்பத்தை விட உங்க விருப்பம் மட்டும்தான் சொல்லுங்க. நான் நம்புறேன், கர்த்தர் நேர்த்தியாய் ஒரு வேலை, நேர்த்தியா ஒரு இடம், நேர்த்தியாய் ஒரு வீடை உங்க கையில கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அப்படியே 2 கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, செலக்ஷன் என் கையில இல்லப்பா, தெரிந்து கொள்ளுதல் என் கையில இல்லப்பா, என் பிள்ளையினுடைய வாழ்க்கை என் கையில இல்லப்பா. 2 கையை மேல உயர்த்தி சத்தமா சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு பெரியவங்களும் சொல்லுங்க, அம்மா அப்பா சொல்லுங்க, பா என் பிள்ளைக்கு என்ன வேலை செய்து கொடுக்குறதுன்னு எனக்கு தெரிலப்பா, எந்த வேலையில ஜாயின் பண்ணி விடுறதுன்னு எனக்கு தெரில, என்ன படிப்பு படிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரில, அவன் எதிர்காலத்தில் என்ன பண்ண போறோம், என்ன செய்ய போறோம், எதுவுமே எனக்கு தெரில. ஆனா என் பிள்ளையினுடைய மொத்த வாழ்க்கையும் உங்க கையில. 2 கையை மேல உயர்த்தி ஒவ்வொரு பேரண்ட்ஸும், ஒவ்வொரு தகப்பனும் தாயும் சொல்லுங்க, என் பிள்ளை என்ன ஆகணும்னு உமக்கு தெரியும் ஆண்டவரே. என் பிள்ளை ஊழியக்காரன் ஆகணுமா, அது உமக்கு தெரியும். என் பிள்ளை டாக்டர் ஆகணுமா, உமக்கு தெரியும். என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணுமா, உமக்கு தெரியும். உங்க கையில கொடுக்கிற ராஜா, உங்க கையில கொடுக்கிற ராஜா. ஆமென் சொல்லுங்க. பெற்றோர்கள் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்குங்க, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உங்களுக்கு தெரிந்து கொள்ள தெரியாத போது, நான் எப்படிப்பட்ட ஆட்களை பிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லும் போது, உங்க பிள்ளைகளை யாருடைய கரத்துல கொடுங்க, ஆண்டவருடைய கரத்துல கொடுத்து என் பிள்ளைக்கு ஏற்ற காரியத்தை கர்த்தரே காரியங்களை கைகூடி வர பண்ணுவீராக. ஆமென் சொல்லுங்க.